Hello friends, welcome to After Effects Tamil tutorial part 9. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா மோஷன் ட்ராக்கிங் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நான் ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். புதுசு ஒரு பொசிஷன் பார்த்தோன்னா இது நாங்கள் ஐவி போகும்போது எடுத்தது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும்போது ஷேக் ஆகிறது நல்லா தெரியுது. அதாவது அந்த வீடியோ வந்து நல்லா க்ளீனாக அந்த மாதிரி இல்லை, அதாவது ஷேக் ஆகுது. பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒழுங்காக எடுக்கலை. இப்போ இது மாதிரி ஷேக் ஆகிற வீடியோஸை எப்படி ஷேக் ஆகாது க்ளீனாக வருது அப்படின்றத தான் இப்போ நான் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல இங்கே போய்ட்டு அது நம்மளோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் போனீங்கன்னா இங்கே ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும், தெரியுதுங்களா ஆப்ஷன். இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால ரைட் கிளிக் கொடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட விண்டோவில் நீங்கள் போய்ட்டு ட்ராக்கர் கொடுத்தீங்கன்னா ட்ராக்கர் வரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மிஷன் அப்படின்ட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஜூம் பண்ணி காட்டும். ஒரு பொசிஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இது செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வீடியோ ஷேக் ஆகிறது அது ஃப்ரேம் ரேட்டாக அது ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அதாவது ட்ராக் பண்ணி வச்சுக்கோம் அது எங்கெங்கெல்லாம் ஷேக் ஆகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த நல்லா பாருங்கள், என்னோடய பேக்கெட்டை தான் நான் சென்ட்ரல் பார்ட்டை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டாட்ஸ் மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த வீடியோ வந்து எப்படியெல்லாம் ட்ராக் ஆகிருக்கு, எப்படி ஷேக் ஆகிருக்கு அப்படின்றத அது ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி போட்டு வச்சுருக்கு. அதுதான் இது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இப்போ பார்த்தோன்னா அதெல்லாம் அனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் இந்த வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத எடுத்துகிட்டு ஸ்டெபிளைஸ் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அதாவது மோஷன் ட்ராக்கர், அதாவது எந்த பக்கம் ட்ராக் பண்ணணும், எந்த டைமென்ஷனில் அப்படின்ட்டு கேட்கும். எக்ஸ்ஒய்யா இல்லை எக்ஸ் மட்டுமா ஒய் மட்டுமா அப்படின்ட்டு நான் எக்ஸ்ஒய் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ராக் பண்ணது எல்லாமே இங்கே கீழே வந்து நம்மளுக்கு எடுத்து அந்த டைம்லைனிங்கில் காட்டுது பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இதுவும் இந்த ஒவ்வொரு கீ ஃப்ரேம்ஸும் எங்கே செட் ஆகிருக்கு அப்படின்றத தான் இங்கே காட்டியிருக்கு. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறது வந்து மட்டும் கவனிங்க. அந்த ஃப்ரேம் மட்டும்தான் ஷேக் ஆகுமே தவிர நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து தான் ஷேக் ஆகுது தவிர நாங்கள் எங்களது வந்து அப்படியே இருக்கும். இதை நான் ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா. இருந்தாலும் ஒரு சின்ன ஷேக் இருக்குது. அதுக்கு வந்து அதை எப்படி போய் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராக் மோஷன்லேயே போயிட்டு ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொட்டேஷன் கொடுத்தேன். பார்த்தோன்னா இப்போ இன்னொரு ஃப்ரேம் வந்துருக்கு. நான் இன்னொரு பொசிஷனில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சிட்றேன். அதே மாதிரி அந்த ஃப்ரேம் பாக்ஸ் சைஸை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் ஃபார்வேர்ட் கொடுக்குற அனலைஸ் பண்ண சொல்லி பார்த்தோன்னா இப்போ 2 இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்கு. இங்கேயும் அனலைஸ் பண்ணியிருக்கு, பார்த்தோன்னா இங்கேயும் அனலைஸ் பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா. அது என்ன ட்ராக் பாயிண்ட் வந்து வெவ்வேறு இடத்துல அனலைஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நான் மறுபடியும் முன்ன பண்ண மாதிரி ஸ்டெபிளைஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன் எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷனில். இப்போ பார்த்தோன்னா அந்த இது வந்து செட் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. நார்மல் வீடியோனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாய்ந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறது முன்ன எப்படி ஷேக் ஆச்சு இப்போ எப்படி ஆகுது அப்படின்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் எந்த இது அந்த ஃப்ரேம் தான் ஷேக் ஆகுது தவிர நாங்கள் 2 பேரும் அப்படி நார்மலாக பேக்ரவுண்ட் வந்து எந்த ஷேக் ஆகாத மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாக்ஸ்குள்ளார இருக்கிறது எந்த ஷேக் ஆகாது இருக்குது. இந்த மாதிரி தான் மோஷன் ட்ராக் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ட்ராவல்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக ஷேக் ஆகாத மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள்.
நல்லாவே தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.